அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான மாணவர்களே. 7ஆம் வகுப்பு கணித பாடத்தில் அடுக்குகள் என்ற பாடத்துல, அதாவது இயற்கணிதம் என்ற 3வது பாடத்துல தலைப்புல வரக்கூடிய அடுக்குகள் என்ற தலைப்புல பயிற்சி 3.4 நம்ம பார்க்க இருக்கிறோம். இது அந்த பாடத்தினுடைய கடைசி பயிற்சி. இதை ஒரு டெஸ்ட் பயிற்சின்னு வச்சுக்கலாம்பா. இதுல உள்ள கணக்குகளை நான் நடத்துறேன். நடத்தினதுக்கு அப்புறம் இந்த கணக்கை ஒரு தாள்ல எழுதி, இதை நோட்ல எழுதிக்கணும். இந்த கணக்கை தாள்ல எழுதி அதுக்குள்ள பதில்களை, மொத்தம் 6 கணக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். 6 5 நினைக்கிறேன். 5 கணக்கு இருக்கு. 5 பாப்போமா எத்தனை கணக்கு இருக்குன்னு. 1 2 3 4 5 6 கணக்கு இருக்கு. இந்த 6 கணக்கையும் ஒரு பேப்பர்ல எழுதி அந்த பேப்பரை போட்டோ எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்ன செய்யணும், அனுப்பணும். அதை நான் வாட்ஸ்அப் நம்பரை குரூப்ல சொல்றேன். அந்த நம்பருக்கு அனுப்பணும். நான் திருத்தி என்ன செய்யறேன், உங்களுக்கு திருப்பி அனுப்பிடுறேன். சரியா? சரி. இப்போ இந்த கணக்கு நல்ல கவனிங்க. டெஸ்டுக்குள்ள கணக்குனால நல்ல கவனிங்க. இப்போ பயிற்சி 3.4 பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள். அதுல முதல் கணக்கு 1ஆம் கணக்கு 6 பெருக்கல் 6m = 6 இதுல 6 தெரிஞ்ச நம்பரு, 6 தெரிஞ்ச நம்பரு, 6 தெரிஞ்ச நம்பரு, 5 தெரிஞ்ச நம்பரு, 2 தெரிஞ்ச நம்பரு, இதுல அடுக்குல உள்ள m தெரியாத நம்பர். அந்த m இன் மதிப்பை காண்க. இதுதான் கேள்வி. கேள்வி முதல்ல நல்லா விளங்கிக்கணும். கேள்வி இதுதான். ஏற்கனவே நம்ம அடுக்கு விதியில இந்த கணக்கு எப்படி செய்யறது அப்படின்னா, அடுக்கு விதியில நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒரு விதி படிச்சிருக்கோம். a⁻m பெருக்கல் a⁻n = ரெண்டுக்கும் அடுக்கு ஒரே மாதிரி, 2 அடிமானம் ஒரே மாதிரி இருந்தா ஒரே அடிமானத்தை போட்டு அடுக்கு 2ஐயும் கூட்டிடணும். இந்த விதியை படிச்சிருவோம். ஞாபகம் இருக்கா? இந்த விதி இந்த சைடுல எழுதிக்கிட்டு இப்ப இந்த கணக்கு செய்யும். இந்த 6 2 பெருக்கல் 6m = 6 5. சரிதானா? இங்க அடிமானத்தை கவனிங்க எப்படி இருக்கு. இங்கே 6 இங்கே 6. அப்போ ஒரே ஒரு 6 போடுங்க. இந்த 2 அடுக்கையும் இந்த விதிப்படி கூட்டிடணும். m + n போட்டுருக்கானா, அப்ப 2 + m. இந்த 2 6 2 + m = அந்த பக்கம் என்ன இருக்கு அதை அப்படி எழுதுங்க. 6 5. இப்போ இங்க உள்ள அடிமானத்தை இங்க உள்ள அடிமானத்தை பாருங்க. இங்க அடிமானம் 6, இங்க அடிமானங்கள் சமம். அடிமானங்கள் எப்படி இருக்கு, சமமா இருக்கு. அப்போ விதி என்னன்னா, 2 பக்கமும் அடிமானம் சமமா இருந்தா அடுக்குகள் சமம். இதான் விதி. அப்போ அடிமானங்கள் சமம் எனில் அடுக்குகள் சமம். சரியா? இந்த விதி எழுதிட்டு அடுக்குல என்னெல்லாம் இருக்கு, 2 + m. இந்த பக்கம் அடுக்கு என்ன இருக்கு, 5. அந்த 2 சமம். எனக்கு தேவை என்ன வேணும், எம்மினுடைய மதிப்பு வேணும். அப்ப இந்த m வேணும். இந்த கூட்டக்கூடிய 2 அந்த பக்கம் போகும். அப்ப என்ன நடக்கும், m = அந்த பக்கம் 5 இருக்கு. இந்த கூட்டக்கூடிய 2 அந்த பக்கம் போனா கழிக்கும். அப்ப m = 5க்கு 2 போனா 3. அப்ப எம்மினோட மதிப்பு எத்தனை, 3. அப்ப முதல் கணக்கு முடிஞ்சிச்சு. முதல் கணக்கு இந்த விதிப்படி செய்யறோம். அடிமானங்கள் சமமா இருந்துச்சுன்னா அடுக்குகள் சமம். இதை எழுதிட்டு அடுக்குகளை சமப்படுத்தும். இங்க 2 + m, இங்க அடுக்கா இருக்கு 2 + m, அங்க அடுக்கா இருக்கு 5. அந்த 2ஐயும் சமப்படுத்துறோம். எனக்கு தேவை எம்மினுடைய மதிப்பு வேணும். எம் வச்சுட்டு இந்த 2 அங்க கொண்டு போறோம், கழிக்கும். அப்ப m = எத்தனை, 3. அப்ப 1ஆம் கணக்கு முடிஞ்சு போச்சு. எம்மினுடைய மதிப்பு 3. இப்ப 2ஆம் கணக்குக்கு வருவோம். 2ஆம் கணக்கு என்ன கணக்கு அப்படின்னா, 124 அதனுடைய அடுக்கு 128 பெருக்கல் 126 அதனுடைய அடுக்கு 124. நல்லா கவனிச்சிடுங்க. 124 128 தடவை பெருக்குனா வரக்கூடிய விடையோட 126 அடுக்கு 124, 126 124 தடவை பெருக்குனா வரக்கூடிய விடையோட பெருக்குனா 2ஐயும் பெருக்குனா வரக்கூடிய விடையின் 1ஆம் இலக்கம் காண்க. இது கணக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி தெரியும். நம்ம ஏற்கனவே விதியை படிச்சிருக்கோம். அதை வச்சு இந்த கணக்கை ஈஸியா செஞ்சிடலாம். முதல்ல 124 அப்படிங்கிற ஒரு நம்பர், அதனுடைய அடுக்கு எத்தனை, 128. 124 1ஆம் இலக்கம் எதுல, 4. அப்ப நல்ல கவனிங்க, 1ஆம் இலக்கம் 4. அடுக்கு 128 இரட்டைப்படை நம்பர். அப்ப 4ல முடிஞ்சா 2 கணக்கு இருக்கு. 4ல முடிஞ்சா அடுக்கு ஒற்றைப்படை நம்பரா வரும். 4ல முடிஞ்சு அடுக்கு ஒற்றைப்படை நம்பரா இருந்தா 1ஆம் இலக்கம் 4. விடையினுடைய 1ஆம் இலக்கம் 4. 4ல முடிஞ்சு அடுக்கு இரட்டைப்படை நம்பரா இருந்தா விடையினுடைய 1ஆம் இலக்கம் 6. அப்போ இந்த கணக்குல 124 அடுக்கு, இந்த கணக்கு எப்படி எழுதிக்கணும், 124 அடுக்கு 124 அடுக்கு 128 1ஆம் இலக்கம் இன் 1ஆம் இலக்கம் எத்தனைன்னா, இங்க 4 நல்ல கவனிங்க, 4.
அடுக்கு ரெட்டப்பட. அப்ப எத்தனைல முடியணும்? 6ல முடியணும். 6. அடுத்து இந்த கணக்கு எடுத்து அதுக்கடுத்து பெருக்குவோம். 126 அடுக்கு 124 இன் 1ஆம் இலக்கம். இங்க 124 1ஆம் இலக்கத்தை பாருங்க. அதனுடைய 1ஆம் இலக்கம் வந்து 6. அப்போ ஒரு நம்பர் 6ல முடிஞ்சு அதுக்கு அடுக்கு என்னதான் இருந்தாலும் அதனுடைய விடையினுடைய 1ஆம் இலக்கம் 6 தான். அப்போ 6ல முடிஞ்சு அதுக்கு அடுக்கு என்னதான் இருந்தாலும் அதனுடைய விடையினுடைய 1ஆம் இலக்கம் வந்து 6. அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் சொல்றேன், நல்ல கவனிங்க. இந்த 2 விடையினுடைய 1ஆம் இலக்கத்தை பெருக்கிறேன். 6 × 6. இதனுடைய 1ஆம் இலக்கம் 6, இதனுடைய 1ஆம் இலக்கம் 6. அந்த 2 விடையினுடைய 1ஆம் இலக்கத்தை பெருக்கிறேன். 6 × 6 எவ்வளவு வருது? 36. இடையில பெரிய நம்பர் வரும், அதுல மேட்டர் கிடையாது. இப்போ இந்த நம்பர் இதனுடைய 1ஆம் இலக்கம் வந்து 6, இதனுடைய விடையினுடைய 1ஆம் இலக்கம் 6. அந்த 2 நம்பரையும் பெருக்கினா என்ன கிடைக்குது? 36 கிடைக்குது. அதனுடைய 1ஆம் இலக்கம் என்ன? அதான் கேள்வி. இன் 1ஆம் இலக்கம். therefore இந்த கணக்கை ஃபுல்லா எழுதி இன் 1ஆம் இலக்கம் எழுதி இந்த காண்க மட்டும் தூர எடுத்துட்டு இதனுடைய உனக்கு 36 இருக்கா? 36ல 1ஆம் இலக்கம் எத்தனை? இது 1, இது 10. 36 விட வருது. அதுல 1ஆம் இலக்கம் எத்தனை? 6. அப்போ கடைசியில முடிவு எழுதும்போது 124 அடுக்கு 128 பெருக்கல் 126 அடுக்கு 124 இன் 1ஆம் இலக்கம் சிக்கல் எத்தனை? 6. கணக்கை ரொம்ப சிம்பிளா விளங்குறீங்க. இந்த கணக்கு இந்த விதி ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? நடத்திருக்கோம். அதை திரும்ப போட்டிருக்கோம். முதல்ல 124 1ஆம் இலக்கம் எழுதுங்க. அது அந்த விதிப்படி எழுதுங்க 6. அடுத்து இதுக்கு 1ஆம் இலக்கம் எழுதுங்க. அதனுடைய விளக்கு எத்தனை? 6. அந்த 2 விடையினுடைய 1ஆம் இலக்கத்தையும் பெருக்குனா ஒரு விடை கிடைக்குது. அதனுடைய 1ஆம் இலக்கத்தை தான் கேட்டிருக்கான். என்ன சொல்லியிருக்காங்க? பெருக்குத்தானே சொல்லியிருக்கான். பெருக்குனா 6 6 36. அதனுடைய விடையினுடைய 1ஆம் இலக்கம் எத்தனை? 6. அதை தான் இங்க எழுதணும். சரியா? இதே மாதிரி அடுத்த கணக்கு. இங்க கூட்ட சொல்லியிருக்கான். போன கணக்குல பெருக்க சொன்னால அங்க கூட்ட சொல்லியிருக்கான். கவனிங்க. முதல்ல 16 இதனுடைய 1ஆம் இலக்கம் 6. 6க்கு என்ன வந்தாலும் நல்ல கவனிங்க. 6க்கு என்ன அடுக்கு என்ன வந்தாலும் 1ஆம் இலக்கம் எத்தனை? விடையினுடைய 1ஆம் இலக்கம் எத்தனை? 6 தான். 16 அடுக்கு 23 16 23 தடவை பெருக்குனா வரக்கூடிய விடையினுடைய 1ஆம் இலக்கம் என்னன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கண்டுபிடிக்கிறது மொத்தமாக கிடைக்கும். 16 23 தடவை பெருக்குனா 16 × 16 பெருக்குனா வரக்கூடிய விடையினுடைய 1ஆம் இலக்கம் கண்டிப்பா என்னதான் இருக்கத்தான்? 6ஆ தான் இருக்கும். சரி, அடுத்தது 1க்கு 71 விடை எத்தனை? 1. 1ஆம் இலக்கம் வந்து 1. 1க்கு என்ன அடுக்கு இருந்தாலும் அதனுடைய விடையினுடைய 1ஆம் இலக்கம் எத்தனை? 1 தான். அப்போ 1. அடுத்து 59. 59 1ஆம் இலக்கம் எத்தனை? 9. 9 இந்த இருக்கு. 9க்கு அடுக்கு ஒத்தப்படனா 1ஆம் இலக்கம் 9 தான். அப்போ 9 இருக்கு. 59ல 1ஆம் இலக்கம் 9. அதனுடைய அடுக்க பாருங்க 61 ஒத்தப்பட. அப்போ அதனுடைய விடையினுடைய 1ஆம் இலக்கம் எத்தனை? 9 தான். அப்போ 9. இந்த 3ஐயும் கூட்டுருங்க. இந்த 3ஐயும் கூட்டி வரக்கூடிய எண்கோவினுடைய 1ஆம் இலக்கம் கேட்கிறான். 6ஐயும் 1ஐயும் கூட்டுங்க 7. 7ஐயும் 9ஐயும் கூட்டினா 16. 16ஆ? இந்த விடையினுடைய 1ஆம் இலக்கம் எத்தனை? 6. அதுதான் கேள்வி. அப்போ இதை திருப்பி எழுதிக்கணும். இதை எழுதி முடிவு எழுதி இந்த கணக்குக்கு இதுக்கு கீழே இந்த இதை எழுதிட்டு 1ஆம் இலக்கம் சீக்வல் டு இந்த காண்க அடிச்சுட்டு 1ஆம் இலக்கம் சீக்வல் எத்தனை? 6. அப்ப 2ஆம் கணக்குக்கும் 3ஆம் கணக்குக்கும் ஒரே விடை தான் வருது. ஆனா அங்க பெருக்கல், இங்க என்னது? கூட்டல். அப்ப விடை எத்தனை எழுதிக்கணும்? 6. சரிதானா? அடுத்து 3ஆம் கணக்கு மதிப்பு காண்க. 3ஆம் கணக்கு மதிப்பு காண்க ரொம்ப சிம்பிள் கணக்கு தான். ஒரு நம்பர் 1ஆ இருந்து அதனுடைய அடுக்கு மைனஸ்னா ஒரு மைனஸ் நம்பருக்கு அடுக்கு ரெட்டப்படனா விடை வந்து பிளஸ். இதை வச்சுக்கிடுங்க. ஒரு மைனஸ் நம்பருக்கு அடுக்கு ஒட்டப்படனா விடை வந்து மைனஸ். அப்ப இங்க கவனிங்க, ஒரு மைனஸ் நம்பரு -1 அதனுடைய அடுக்க கவனிங்க ரெட்டப்பட 6 ரெட்டப்பட. அப்போ இதுக்கு விடை வந்து +1. சரியா? ஏன்னா 1 அடுக்கு எத்தனை வந்தாலும் 1 தான். அது -1 +1 பார்க்கணும். இங்க பாருங்க இது -1 அதனுடைய அடுக்கு பாருங்க ஒத்தப்பட 7. அப்போ விடை வந்து -1. பெருக்கல் போடுங்க -1. இங்க கவனிங்க, ஒரு நம்பருக்கு மைனஸ் இருக்கு, -1 இருக்கு, அதனோட அடுக்கு ரெட்டப்பட. -1க்கு அடுக்கு ரெட்டப்படனா விடை வந்து +1. அடுத்தது இது மைனஸ் நம்பரு, இதனுடைய அடுக்க கவனிங்க ஒற்றப்பட. அப்போ ஒற்றப்படனா என்ன வரும்? விடை வந்து -1. -1க்கு அடுக்கு இந்த ரெண்டாவது இதுல பாருங்க -1 அடுக்கு ஒத்தப்பட. அப்ப விடை வந்து -1 தான். இந்த -1ஐயும் இந்த -1ஐயும் அடிச்சிடலாம். இப்ப மேல இருக்கு ஓர் 1னா 1, கீழே என்ன இருக்கு? -1.
இப்போ இந்த ஒன்று மைனஸ் வந்து மேலே வந்துடும். ஏன்னா ப்ளஸ்ஸையும் மைனஸையும் வகுத்தா மேலே ப்ளஸ் ஒன்று இருக்கு, கீழே மைனஸ் ஒன்று இருக்கு. ரெண்டையும் ப்ளஸ்ஸையும் வெவ்வேறு அடையாளங்கள் கொண்டு வகுத்துருந்தா விடை வந்து மைனஸ். ஒரு ஒன்று ஒன்று விடை வந்து 1. அப்போ இதனுடைய விடை வந்து எவ்வளவு? -1. இது என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஒரு -1க்கு அடுக்கு ஒத்தப்படனா அடுக்கு ரெட்டப்படனா +1 மாறிடும், அடுக்கு ஒத்தப்படனா -1 மாறிடும். அந்த கண்டிஷனை வச்சு கணக்கு செஞ்சிருக்கோம். விடை எவ்வளவு அப்படின்னா -1. கணக்கு நல்லா பார்த்து செய்யும். சரியா? இப்போ 5ஆம் கணக்கு. பின் வருவனவற்றின் படியை காண்க. ஏற்கனவே தெரிஞ்ச கணக்கு தான், ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம். முதல்ல எதுக்கெல்லாம் இது இல்லையோ, அடுக்கு இல்லையோ அதுக்கெல்லாம் 1 போட்டுக்கிடுவோம். இங்க பிக்கு அடுக்கு இல்லை, ஏக்கு அடுக்கு 3, பிக்கு அடுக்கு இல்லை, அப்போ 1, சிக்கு அடுக்குல 1, இங்க பிக்கு அடுக்குல 1, இங்க சிக்கு அடுக்குல 1. இப்போ இந்த உறுப்பினுடைய படி என்பது அங்க 3 மாறி இருக்கு. ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு. 3 மாறி பெருக்கல்ல இருந்துச்சுன்னா மொத்தமா கூட்டினா இந்த உறுப்பினுடைய இந்த முதல் உறுப்பினுடைய படி கிடைக்கும். இப்போ மொத்தம் அடுக்க கூட்டுங்க. இங்க ஏ நடுக்கு 3, பி நடுக்கு 1, சி நடுக்கு 1. அப்போ 1 3 1 1 கூட்டினா 3 1 கூட்டினா 4, 4 1 கூட்டினா 5. இப்போ முதல் உறுப்பின் படி வந்து 5. ரெண்டாவது உறுப்பு எடுத்துக்கிடுவோம். ரெண்டாவது உறுப்புல ஏ நடுக்கு 3, பி நடுக்கு 1. அப்போ 3 1 கூட்டினா 4. அப்போ ரெண்டாவது உறுப்பினுடைய படி வந்து எத்தனை? 4. மூணாவது உறுப்பு எடுங்க. ஏ நடுக்கு 3, சி நடுக்கு 1. அப்போ மூணாவது உறுப்பினுடைய படி வந்து 3 1 கூட்டினா 4. பல மாறிகள் வரும்போது அந்த எல்லா மாறிகளோட அடுக்க கூட்டினா தான் அந்த உறுப்பினுடைய படி கிடைக்கும். இங்க 4வது உறுப்பினுடைய படியை பாருங்க. இங்க ஏ நடுக்கு 2, பி நடுக்கு 2, சி நடுக்கு 2. அப்போ 2 + 2 + 2. அப்போ 4வது உறுப்பினுடைய படி 6. அப்ப பின் வருவனவற்றின் படிகளை காண்கன்னு கேட்டிருக்கான். இந்த கோவினுடைய படியை கண்டுபிடிக்கணும். அப்போ முதல் உறுப்பினுடைய படி வந்து 5. ரெண்டாவது உறுப்பு இந்த உறுப்பு தான், இது 2வது உறுப்பு, இது 1வது உறுப்பு, 2வது உறுப்பு, இது 3வது உறுப்பு, 4வது. ரெண்டாவது உறுப்பினுடைய படி வந்து 4, 3வது உறுப்பின் படி வந்து 4, 4வது உறுப்பின் படி வந்து 6. சரியா? அப்போ உயர்ந்த அடுக்கு எத்தனை? 5 4 4 6 6. 6 தான் கூடின அடுக்கு. எனவே இந்த கொடுக்கப்பட்ட கோவினுடைய படி எத்தனை? 6. இந்த கோவினுடைய படி வந்து 6. சரியா? கடைசி கணக்குக்கு வருவோம். கடைசி கணக்கு ரொம்ப சிம்பிளான கணக்கு, பிரதியிடல் கணக்கு. கடைசி கணக்கு ரொம்ப சிம்பிளான கணக்கு, பிரதியிடல் கணக்கு தான். சரியா? இப்ப பாருங்க, பிக்கு மதிப்பு கொடுத்துட்டாங்க. எத்தனை? அந்த கணக்கு நான் எப்படி செய்யறேன்னு பாருங்க. பிக்கு -2, கியூக்கு 1. கியூ எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் 1 போடணும். ஆருக்கு 3, ஆர் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் 3 போடணும். இப்போ அப்படின்னா இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்கறேன். இதனுடைய மதிப்பு என்ன? சரியா? ரொம்ப ஈஸி கணக்கு, சிம்பிளா செஞ்சிடலாம். முதல்ல அந்த இதை எழுதுங்க. 3 எதனுடைய மதிப்பு கேட்கறோம் அந்த மதிப்பு எழுதுங்க. 3 p² q² r. சரியா? இப்ப முதல்ல 3 போட்டுங்க. இந்த பிக்கு பதிலாக எதை போடணும்? -2 போடணும். இப்போ -2 மேல என்ன இருக்கு? ஸ்கொயர். அடுத்து கியூக்கு பதிலாக என்ன போடணும்? 1 போடணும். அப்போ 1². அடுத்து ஆருக்கு பதிலாக என்ன போடணும்? 3 போடணும். ஆருக்கு பதிலாக 3. இப்போ அடுத்த ஸ்டெப்ல முதல்ல 3 போட்டாச்சா? இன்டு பிராக்கெட்னா பெருக்கல். -2² -2 2 தடவை பெருக்கணும். -2 இன்டு -2. மைனஸையும் பெருக்குனா பிளஸ், -2 4. அப்போ இது +4 ஆயிடும். 1² எத்தனை போட்டாலும் விட 1 தான். அடுத்து என்ன இருக்கு? 3. இப்போ எதெல்லாம் பெருக்கணும்? 3ஐயும் 4ஐயும் பெருக்கணும். 3 4 12. 12 இன்டு 1 12. 12 3 36. 3 12 36. சிம்பிளா முடிஞ்சிருச்சா? அப்ப இதனுடைய மதிப்பு அந்த எல்லாத்தையும் பிரதியிட்ட பிறகு எவ்வளவு வருது? 36. சரியா? மாணவர்கள் இந்த கணக்கை நன்றாக பார்த்து உங்க பயிற்சி நோட்டில் எழுதிக்கணும். இந்த டெஸ்டாக எழுதி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன செய்யணும்? அனுப்பணும். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.